வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா இட்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. 1 கப்பு ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். முந்திரி வந்து ஒரு 7 முந்திரி எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். 2 பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உளுந்து 1 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, தயிர் வந்து ஒரு அரை கப்பு போட்டுக்கலாம். கடுகு, ஆப்ப சோடா, மஞ்சத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு அரை ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுந்து வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இதை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். முந்திரி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். இஞ்சி போட்டுக்கிறேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவையை போட்டு இதில் வறுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ரவையை வந்து கலர் மாறாமல் வறுத்துக்கலாம். நல்லா வறுந்துடுச்சு. இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் வந்து நான் வந்து இதில் வந்து 2 கரண்டி போடுறேன். நான் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிப்பு இல்லாமல். கலருக்காக வெள்ளையாக இருக்கும், அதனால் கொஞ்சம் லைட் மஞ்சளாக வரணுங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். இந்த ரவைக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனும் உப்பு போட்டுக்கிறேன். நான் ஒரு பிஞ்சளவு ஆப்ப சோடா போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஏன்னா அந்த தயிர் இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை கிளாஸ் தண்ணி போல் ஊற்றிருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரவை கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் போல் ஊறணும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். இந்த பதம் போதும். இப்போ இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இது இந்த ரவை ஊறட்டும். கொஞ்சம் பெருசாக வரும். அப்புறமா நம்ம இட்லி ஊற்றிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் நல்லா சூப்பராக ஊறி இருக்குது. இட்லியை ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து இட்லி குண்டானில் வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் போல் வேகட்டும். அப்புறம் இட்லி வெந்துருச்சுன்னு பார்த்துக்குவோம். நல்லா சூப்பராக வெந்துருக்குது இட்லி. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். அதை நம்மளுடைய ரவா இட்லி சூப்பராக வந்துருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.